சென்னை கிளாம்பாக்கத்தில் ஆகாய நடைபால பணி மந்தமாக நடைபெறுவதால் ஜிஎஸ்டி சாலையினை பொதுமக்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் அவலநிலை நீடித்து வருகிறது. வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையத்திற்கு எதிரே புதிய ரயில் நிலையம் அமைக்கும் பணிகளை ரயில்வே நிர்வாகம் கடந்த 2024 மார்ச் மாதம் துவங்கியது. இதனிடையே புதிய ரயில் நிலையத்தையும் பேருந்து முனையத்தையும் பயணிகள் சென்றடையும் வகையில் ஜிஎஸ்டி சாலையின் குறுக்கே 280 மீட்டர் நீளத்தில் கூரையுடன் கூடிய உயர்மட்ட நடைமேம்பாலம் அமைக்க முந்தைய அரசு முடிவு செய்தது. இதற்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சுமார் 79 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 2024 நவம்பரில் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு காரணங்களினால் உயர்நடை மேம்பாலம் வடிவமைப்பதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு காலதாமதப்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டு 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் உயர்நடை மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது உயர்நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் முழுமையாக முடக்கப்பட்டு கட்டுமானத்திற்காக கொண்டு வரப்பட்ட சில முக்கிய பொருட்கள் மண்ணில் புதைந்தும் துருப்பிடித்தும் வீணாகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வேறு வழியின்றி ஆபத்தான முறையில் சாலை கடந்து செல்லும் அவல நிலை நீடித்து வருகிறது. எனவே பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கை கருத்தில் கொண்டு முடங்கி கிடக்கும் இந்த உயர்மட்ட நடைபால பணிகளை தமிழ்நாடு அரசும் சிஎம்டிஏ நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் முடிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கிளாம்பாக்கத்தில் ஆகாய நடைபால பணி மந்தமாக நடைபெறுவதால் ஜிஎஸ்டி சாலையினை பொதுமக்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் அவலநிலை நீடித்து வருகிறது. வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையத்திற்கு எதிரே புதிய ரயில் நிலையம் அமைக்கும் பணிகளை ரயில்வே நிர்வாகம் கடந்த 2024 மார்ச் மாதம் துவங்கியது. இதனிடையே புதிய ரயில் நிலையத்தையும் பேருந்து முனையத்தையும் பயணிகள் சென்றடையும் வகையில் ஜிஎஸ்டி சாலையின் குறுக்கே 280 மீட்டர் நீளத்தில் கூரையுடன் கூடிய உயர்மட்ட நடைமேம்பாலம் அமைக்க முந்தைய அரசு முடிவு செய்தது. இதற்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சுமார் 79 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 2024 நவம்பரில் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு காரணங்களினால் உயர்நடை மேம்பாலம் வடிவமைப்பதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு காலதாமதப்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டு 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் உயர்நடை மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது உயர்நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் முழுமையாக முடக்கப்பட்டு கட்டுமானத்திற்காக கொண்டு வரப்பட்ட சில முக்கிய பொருட்கள் மண்ணில் புதைந்தும் துருப்பிடித்தும் வீணாகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வேறு வழியின்றி ஆபத்தான முறையில் சாலை கடந்து செல்லும் அவல நிலை நீடித்து வருகிறது. எனவே பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கை கருத்தில் கொண்டு முடங்கி கிடக்கும் இந்த உயர்மட்ட நடைபால பணிகளை தமிழ்நாடு அரசும் சிஎம்டிஏ நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் முடிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.